பேரா மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வேப் எனப்படும் மின் சிகரெட் விற்பனைக்கு இனி லைசென்ஸ் வழங்கப்படாது என்று மாநில மனிதவள தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இந்திய விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி பேரா மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தின் வாயிலாக இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சிவனேசன் குறிப்பிட்டார். மத்திய அரசாங்கத்தினால் மின் சிகரெட் விற்பனை முழுமையாக தடை செய்யப்படும் வரை ஓர் ஆயத்த நடவடிக்கையாக அடுத்த ஆண்டு முதல் பேரா மாநிலத்தில் மின் சிகரெட் விற்பனைக்கான லைசென்ஸை ஊராட்சி மன்றங்கள் வெளியிடாது என்று சிவனேசன் குறிப்பிட்டார். அனைவருக்கும் தெரியும், இப்போ சிகரெட் என்று ஒன்று இருக்குது. புதிதாக மின்னியல் சிகரெட் என்று ஒன்று வந்திருக்கு. இது கடந்த சில ஆண்டுகளாக இருக்குது. இது பல நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு, தாய்லாந்தில், சிங்கப்பூர்லலாம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இதை பாவிக்கிறதால நுரையீரல் பாதிப்பு வருகிறது பெரிய அளவில். அதுலேயும் சில நேரத்தில் இதில் தகாத சப்ஸ்டன்ஸ்லாம் சேர்ப்பது, அதாவது இந்த போதைப் பொருளை சேர்ப்பது இப்போ நம்ம நாட்டு போலீஸும் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை 5 மாநிலங்களில் இது வரைக்கும் விற்பதற்கு தடை செஞ்சுருக்காங்க. தடை செய்யலை, முழுமையாக தடை செய்யலை. ஆனால் அதை அந்த மாநிலத்தை விற்பதற்கு நகராண்மை கழகங்கள் தடை செஞ்சுருக்காங்க. அப்போ ஏன்னா ஒரு வியாபாரம் செய்யணுன்னா ஒரு இடத்துல ஒருவர் போய் நகராண்மை கழகத்துக்கிட்ட போய் அனுமதி கேட்கணும். அதை அனுமதி கொடுக்காம இப்போ வச்சுருக்காங்க. அதாவது ஜொஹோர், கிளாந்தான், திரங்கானு, பெர்லிஸ், கெடா, இந்த 5 மாநிலங்கள். பெர்லிஸ், கெடா, ஜொஹோர், பஹாங், திரங்கானு மற்றும் கிளாந்தான் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்து 7வது மாநிலமாக பேரா மாநிலம் அடுத்த ஆண்டு முதல் மின் சிகரெட் விற்பனைக்கு லைசென்ஸ் வெளியிடாது என்று சிவனேசன் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.